வீரான்றது ஜான்சின்றது சின்ன குட்டி ஒரு இப்போ ஒரு சிக்கனை அவிச்சு நம்ம குழந்தைக்கு எப்படி இட்லி தோசை எப்படி ஆற வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அதை வேக வச்சு நல்லா சின்ன சின்ன துண்டாக போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஒரு பாத்திரத்தில் லைட் ஒரு பாத்திரத்தில் வச்சு பக்கத்துலேயே உட்காந்து வால் ஆட்டி ஆட்டி சாப்பிட்டு நம்ம மேலே அடிக்கும். பக்கத்துலேயே உட்காந்துருப்போம். அது ஏடையிலேருந்து உள்ளே வந்துடும். வாடா ஆம்பளையா இருந்தால் வாடான்னு கூப்பிடுவான். வாடா ராஜா, வாடா வீரா, வாடா ஜா அப்படின்னு கூப்பிடுவோம். பொண்ணாக இருந்தால் வாடி ஜான்சி, வாடி ஜெயா, வாடி சாப்பாடு போட்டாச்சு மணி ஆயிடுச்சு வாடின்னு அப்படி நம்ம எப்படி பழகிறோமோ எப்படி பேசுகிறோமோ நம்மளுக்குள்ள பேசுகிறோம் அதே மாதிரி அதுங்க கூட நாங்கள் பேசுவோம். பெரிய மிருகமாச்சேன் இங்கே என்ன பண்ணோமே இது போனால் அது என்ன ஒரு கொஞ்சம் பழம் அந்த துடிப்பு வராது. முன்ன போகிற காலம் பின்னாடி வச்சுக்கணும் சொல்லி கத்துது இனிமேல் இந்த அளவுக்கு கத்துது அப்படின்னு முன்னாடி தான் வர முடியும், பின்னாடி தான் வர முடியும், முன்னாடி போக முடியாது. இப்போ ஏன் கத்துற அப்படியே அந்த சைலன்ஸை தட்டி கொடுத்தோம்னா அது ஒராயம் பக்கத்தில் ஒராயம். ஏன்டா கத்துற, என்ன வேணும், ஏன் கத்துற, எதுக்கு கத்துற, வெளியே போறியா இல்லைன்னா வேணாம் அப்படின்னு உனக்கு கூட்டாளி வேணும் அப்படி இப்படி பேசி அதை சால்வ் பண்ணி அதுக்காக பேசுவோம். மிஸ் வாவு தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வண்டலூர் ஜூல இருக்கோம். வண்டலூர் ஜூல சிங்கத்தை பார்த்துக்கக்கூடிய தேவகி அம்மா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட தான் நம்ம பேச போறோம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்கம்மா? நான் ஒரு 25 வருஷமா வேலை பார்க்குறேன். எத்தனை வருஷமா சிங்கத்தை பாத்துக்கிறீங்க? 25 வருஷமா சிங்கம் தாண்டி இருக்கிறேன். ஆனா சிங்கத்துக்கு நம்ம எப்படி மக்க மனசால் எப்படி உரிமையோட பாக்குறோமோ அந்த அளவுக்கு நாங்க பாக்குறோம். வெறும் சிங்கம் மட்டும் தான் பாத்துக்கிறீங்க? சிங்கம் மட்டும் பார்த்து இதுக்கு தவிடு பில் போடுவோம். மானுக்கு பில்லு போடுவோம். சிங்கம் மட்டும் தான் பார்த்து. நீங்க பாக்குறது சிங்கம். ஆனா மானையும் சிங்கம் ரெண்டுமே ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் போட்டிருக்காங்க. சேர்ந்தே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே உங்களோட டெய்லி ரொட்டீன் சிங்கத்தோட ஃபர்ஸ்ட் வந்த உடனே சாப்பாடு போட்டது, முன்னாடி சாப்பாடு போட்டது நைட்டெல்லாம் சாப்பிட்டேன்ல அது எது சாப்பிட்டு இருக்குது எது சாப்பிடாத இருக்குது அதனால பார்ப்போம். குண்டு பார்ப்போம். சாப்பிடாது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சாப்பிடாத சோகமா இருந்தோன்னா அது சாப்பாடு சாப்பிடாது அப்படியே இருக்கும். நல்லா இருக்கிறது நல்லா சாப்பிட்டு இருக்கும். திறந்து விடுவோம். அதை மறுபடியும் 1 kg மாற்றிட்டு மறுபடியும் கார்டு பாஸ் ரவுண்ட்ஸ் வருவோம். அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம். இது சாப்பிடவே இல்லை சார் அப்படின்னு. 1 நாள் 2 நாள் பார்ப்போம். 4 நாள் டாக்டருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாருன்னா இதே மாத்திரையே தண்ணிக்குள்ளே போகிற மருந்தை கலக்கி வைங்கோ. மாத்திரை கொடுத்தாங்கன்னா அதை பவுடராக பண்ணி நெசைக்கு பவுடராக பண்ணி ஒரு சின்ன துண்டு கறி எடுத்து அந்த ஹோல்ஸ் பண்ணி அந்த மாத்திரையை அதில் கொட்டி முன்னாடி வர சொல்லுவது அது முன்னாடி போட்டுருவோம். அதை சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் மருந்து தண்ணியில் கலக்கும். ரெண்டாவது மறுநாள் சாப்பாடு போடுவோம். போட்டால் அந்த மருந்து மாத்திரை சரியானா சரியாயிடும். இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் சரியாயிடும். அதுக்கு இப்போ மறக்க முடியாத ஒரு நினைவு இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கொடுக்க போறப்ப ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுத்துருக்கும், திடீர்னு ஒரு பயமுறுத்தி இருக்கு? அதான் பழம். ஆனால் புதுசுல எனக்கு பழம் தான். அது கத்துச்சுன்னா என் இறுதியுமே துடிக்கும். அப்படியே பயந்து தான் போக ஆச்சு. புதுசுல போக நாள் ஆக நம்ம ஆடு மாடு எப்படி வீட்டுக்குள்ள வளர்க்குறோமோ அந்த மாதிரி பழகிட்டேன். ஆனா இருந்தாலும் அது உசாரா பூட்டுறது மாத்துறது பூட்டுறது நம்ம எந்த ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. அது மேலதான் கண்ணு இருக்கணும். பக்கத்துலயே அதுக்கு கேட்டை மாத்துறது, அது கறி போடுறது, அது வெளியே அனுப்புறது. செங்கலை அதுக்கு வெளியே ஏடல் இருக்கிறது உள்ள கறி போட்டு இவங்களுக்கு கறி போட்டு கூட்டு உள்ள அனுப்புறது. எந்த ஒரு இதுவும் சிந்தனையா இருக்கக்கூடாது. அது மேலே ஏன்னா அது மிருகம் நம்மளுக்கு பழகலாம் கொள்ளலாம். ஆனா அது வெளியே வந்துட்டு எல்லாருக்கும் கஷ்டம் தானன்றதுனால ரொம்ப உசாரா பார்ப்போம். போட்ட வேஸ்டேஜ் காலையில எது சாப்பிட்டதுன்னு காலையில மறுநாள் காலையில வருவோம். அந்த வேஸ்டேஜெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு அது தரையை நல்லா மோட்டர் போட்டு ஓஸ் போட்டு மஞ்சத்தூள் தரையில போட்டு நல்லா பேஸ் போட்டு தேய்ச்சிட்டு ஏன்னா சாயங்காலம் கறி போடணும். அதில் தான் குடிக்கிற தண்ணி சின்ன தொட்டி இருக்கும் அந்த ரூம்புக்குள்ள. அந்த தொட்டியை கிளீன் பண்ணிட்டு அதெல்லாம் தண்ணி நிறைய பிடிச்சி அந்த ரூம்பை கிளீன் பண்ணி காய வச்சு சாயங்காலம் அதில் கறி போடணும். நம்ம எப்படி சுத்தம் பத்தமா நம்ம இருக்கிறோமோ அதே மாரி மிருகத்தை நாங்க பாக்குறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய சிங்கம் இருக்குல்ல, இது எல்லாமே நீங்க குட்டியில இருந்து பார்த்த சிங்கம் தானா? குட்டியில இருந்து பார்த்து. இப்போ குட்டியில இருந்து பாத்துருப்பீங்களா? ஸோ நீங்க வந்தீங்கன்னா அவங்க பக்கத்துல வர்றது அந்த மாதிரி. அந்த வீரான்றது ஜான்சின்றது சின்ன குட்டி ஒரு இப்போ ஒரு சிக்கனை அவிச்சு
நம்ம குழந்தைக்கு எப்படி இட்லி தோசை எப்படி ஆற வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அதை வேக வச்சு நல்லா சின்ன சின்ன துண்டாக போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஒரு பாத்திரத்தில் லைட் ஒரு பாத்திரத்தில் வச்சு பக்கத்துலேயே உட்காந்து வால் ஆட்டி ஆட்டி சாப்பிட்டு நம்ம மேலே அடிக்கும். பக்கத்துலேயே உட்காந்துருப்போம் சாப்பிட்டோம். அதுக்கு நாங்கள் பெருக்கப்போம், அந்த வாசலில் பெருக்கணும்னா எங்கள் கூடவே சுற்றி சுற்றி வரும் அந்த வீர குட்டியில் 3 மாதத்துக்கு குட்டியில் 4வது மாதம்னா கிட்டலாம் போய் அவ்வளோ இதுவாக தூக்க முடியாது, கீறிடும். 4வது மாதம் நல்லா வளர்ந்துரும், தூக்க முடியாது, கீறிடும். அதனால சின்ன 3 மாதத்து குட்டிலேயே தான் தாய் இருந்தால் கூட அதில் தாயை ஒரு ரூமில் பிரிச்சுட்டு அந்த குட்டியை அழுக்கு இந்த மேலே ஒன்றுக்கெல்லாம் போதில்ல. ஏன்னா அதுக்கு நல்லா குளிப்பாட்டினா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் வளரன்றதுனால தாயை ஒரு ரூமில் போட்டு சின்ன குட்டியை ஒரு ரூமில் போட்டு ஓஸ் போட்டு குளிப்பாட்டுவோம். குளிப்பாட்டு அதுக்கப்புறம் தொடச்சி அதுக்கப்புறம் அது தாய்கிட்ட விட்டுருவோம். அது நல்லபடியாக நாங்கள் பார்க்குறோம். அதனால ஏன் பார்க்குறோன்னா சாமனுடைய வாகனம், தப்பாகவும் பேச மாட்டோம், தப்பாகவும் இது பண்ண மாட்டோம். அந்த சாமி எப்படி வணங்கி நாங்கள் போகிறோமோ அதே மாதிரி தான் இதாண்ட போகிறோம். ஆனால் நல்லபடியாக அது நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கும். சின்ன பிள்ளையா இருக்கப்ப குளிப்பாட்டி இருப்பீங்க, குட்டியா இருக்கும்போது குளிப்பாட்டிருப்பீங்க. இப்போ அதை வளர்த்து இப்போ குளிப்பாட்டக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி கொண்டு இப்போ வந்து ரொம்ப அது மேலே ரொம்ப அழுக்கா இருந்ததுன்னா ரூம்புக்குள்ள அடைச்சிட்டு ஓஸ் போட்டு பாஸ்டா தண்ணி வச்சு வெளியே வறண்டால நின்று அது ரூமுக்குள்ள அடைச்சிட்டு ஓஸ் போட்டு கிளீன் பண்ணும். போட்டோம்னா அது சுற்றி சுற்றி வரும், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருக்கும். குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வேற ரூமில் பண்ணி அதுக்கு உள்ளே போயிட்டு காயும். அதே மாதிரி பெரிய சிங்கத்தை நாங்கள் குளிப்பாட்டுவோம். ஆனால் இப்போதையும் மந்தாரமாக மழை நாள்லாம் தொடுவோம், மழை வெயில் நாளில் போடுவோம். வெயில் நாளில் வந்து அதுக்கு ஒரு சிங்கத்தையாக கூப்பிட்டு ஓஸ் போட்டு தண்ணி குளிப்பாட்டுவோம். சாப்பாடு என்ன மாதிரியான உணவு? சாப்பாடு வந்து மொத்தத்தில் வரும். சாப்பாடு மொத்தம் ட்ரேவில் வண்டியில் வரும். நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி கூட்டு குடும்பமாக இருக்கிறோமோ சின்னவங்களுக்கு கம்மி, பெரியவங்களுக்கு அதிகம் அப்படின்றதுனால சிங்கத்துக்கு எது சாப்பிடுதோ அது கொஞ்சம் கூடுதலாக போடுவோம். அது கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சாப்பிட்டா அது முன்னாடி பார்க்குறல நேற்று சாப்பிடல அது இவர் கம்மியாக போடு அப்படின்னு கம்மியாக போடுவோம். அவர் நேற்று சாப்பிட்டார்ல அவருக்கு அதிகமாக போடு அப்படின்னு மனசுக்குள்ள பிரச்சனை போடுவோம். என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் வரும்? அது சிக்கன் போடுவோம், அப்புறம் பிபி. ஒவ்வொரு நாள் மாறி மாறி வருமா? இல்லை, அந்த எப்போ அவங்களுக்கு கறி கொடுக்கும் அவங்க ஸ்டோர்ல எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மாறி வரும். ஆனால் தினதரம் மாறி வராது. எப்பாச்சும் ஒரு நாள் சிக்கன் வரும், மட்டத்தில் மட்டன். அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விளையாடும் போதோ சின்னதாக கீரல் பட்டு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா இப்போ அவங்க அந்த மாதிரி சிங்கத்தை பிரித்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? அது உள்ள கூப்பிடுவோம். இல்லை முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம்னா மறுநாள் அடைச்சிட்டு போயிடுவோம். காலையில் மறுநாள் வந்து அது ரூம்புக்குள்ளே தனியாக போட்டுருவோம். தனியாக போட்டுட்டு வந்து டாக்டர் வந்து பார்க்கணும், டாக்டர் மூலியமா வந்து பார்க்கணும், இன்ஜெக்ஷன் பண்ணுவார். ஒரு பழுப்பு மாதிரி வச்சு ஊதி விட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவார், மாத்திரை கொடுப்பாரு. அதுக்கு அந்த புண்ணு காய சின்னதாக புண்ணு காய நாங்கள் அடிக்கடிக்கு மருந்து போனோம்னா ஒரு சிரிஞ்சு கொடுப்பாரு. அந்த சிரிஞ்சில் அந்த மருந்தை ஊற்றி அவரை உள்ள அடைச்சிட்டு நாங்கள் பார்த்து பேசி கொடுத்தோம்னா அந்த காயத்துக்கு மருந்து அடிப்போம். இப்போ இங்கேருந்து மக்கள் வந்து சிங்கத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப சவுண்டு கொடுக்குறது கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து மக்கள் வந்து சில பேர் சிங்கம் படுத்திருக்கே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்துவாங்களே, அவங்க காசு கொடுத்து வராங்க, ஆசைப்படுவாங்க. எப்போ ஒரு நேரம் குழந்தை குட்டிகளை வேலை வெட்டி விட்டுட்டு குழந்தை குட்டிகளை வரணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சிங்கம் நம்ம இஷ்டமா வராது. அது எப்போ எழுந்திருக்குதோ தூங்கும், அதை நம்ம போய் எழுப்ப முடியாது. மனுஷனே தூங்குறானா எந்த நேரத்துக்கு இருந்துக்கணும் நம்ம தட்டி தூங்குறாங்க எப்படி எழுப்பிட்டு அப்படி யோசிப்போம். அதுமாரி மிருகம் வந்து தூரத்தில் அது தூங்குதுன்னா அதை நம்ம பண்ண முடியாது. ஏதோ பழகின தோசத்துக்கு அந்த குரலை கண்டு இங்கேருந்து தூரத்துலேருந்து கத்தணும்னா எழுந்தா ஆச்சு. இல்லையா அது நல்லா தூங்குதுன்னா அதை எழுப்ப முடியாது. அது தூங்கணும், தண்ணி குடிக்க எழுந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு மந்தாரமான இதுவாக இருந்தால் ஒரு 4-3 இருந்தால் ஒன்னோட ஒன்று அடிச்சுன்னு பிடிச்சின்னு விளையாடி இருக்கும், ஓடு ரவுண்ட் பண்ணோம் விளையாடும். இது ஒன்று இருக்கிறதுனால வயசு கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படியே படுத்துங்க சாப்பாடு. ஈவினிங் வந்து இப்போ எப்படி சிங்கத்தை கூண்டுக்குள்ளே அடிப்பீங்க? அதான் அதாவது ரூம்புக்கு அதாவது கேட்டு நீட்டாக கேட்டு சவுண்டு கொடுக்கும். இப்போ வந்து ஒரு சிங்கம் உள்ளே இருக்குது, இந்த 2 சிங்கம் வெளியே இருக்குது. உள்ளே இருக்கிறதுக்கு கொடுத்தா வெளியில் இருக்கிறதுக்கு குரல் கொடுக்கும். ஓ அப்படியா? அப்படி கணக்கு அவங்களுக்கு. வெளியில் இருக்கிறதுக்கு குரல் கொடுத்தா உள்ள இருக்கிறதுக்கு குரல் கொடுக்கும். ஈவினிங் எப்படி கூண்டுக்குள்ளே அதை அடைப்பீங்க? அதாவது ரூம்புக்குள்ளே கறியை போட்டு நாங்கள் போகிற ரொம்ப கறியை போட்டு வெளியே வந்து பூட்டிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டு மேலே இருக்கும். அந்த வெயிட்டை வலிச்சோம்னா அந்த கேட்டு ஓப்பன் ஆகிடும். அது ஏடையிலேருந்து உள்ளே வந்துடும். வாடா ஆம்பளையா இருந்தால் வாடான்னு கூப்பிடுவோம். வாடா ராஜா, வாடா வீரா, வாடா ஜா அப்படின்னு கூப்பிடுவோம். பொண்ணாக இருந்தால் வாடி ஜான்சி, வாடி ஜெயா, வாடி சாப்பாடு போட்டாச்சு மணி ஆயிடுச்சு வாடின்னு அப்படி
நம்ம எப்படி பழகிறோமோ எப்படி பேசுறோமோ நம்மளுக்குள்ள பேசுறோம் அதே மாதிரி அதுங்க கூட நாங்க பேசுவோம். ஓகே. ஆனா அதுக்கு தெரியும், கூண்டு கூட மாத்தினா தெரியும். போட அந்த சைடு கேட்டை மாத்தி இந்த ரூமுக்குள்ள அந்த ரூம்ல மாட்டணும்னா போடா போடா அண்ணாண்டு போடா அப்படின்னா போகும். ஒவ்வொரு சிங்கத்துக்கு தனித்தனி கூண்டுல தான் தனித்தனி நைட்டு கூட மொத்தமா விட மாட்டாங்க. மொத்தமா கிடையாது, தனித்தனியா தான் சாப்பாடு போடுவோம். ம். அவ்வளவுதான். சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம் வரும்ல, ம். அதனால அவங்கவுங்க சாப்பாடு அவங்கவுங்க தனியா சாப்பிட்டோம். இன்னொருத்தவங்க கூண்டுல வந்து மாறி போறது மாறி போறதெல்லாம் கிடையாது, சாப்பாடு விஷயத்துல தனித்தனி தான். முதல்ல நீங்க சிங்கத்தை பாத்துக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும். ஸோ அப்பையும் இப்ப வந்து சிங்கத்தை பாத்துக்கக்கூடிய சூழலுக்கும் ரெண்டு மனநிலை எப்படி இருக்கு? அப்போ கொஞ்சம் பழந்துதான் இருந்தேன். ஏன்னா அதை கத்துறது, அது மிருகமாச்சே, பெரிய மிருகமாச்சே, நம்ம என்ன பண்ணோமே எது போனா அது என்ன ஒரு கொஞ்சம் பழம் அந்த துடிப்பு வராது. முன்ன போற காலம் பின்னாடி வச்சுக்கணும், ஐயோ கத்துதே இந்த மாதிரி இந்த அளவுக்கு கத்துது அப்படின்னு முன்னாடி தான் வர முடியும், பின்னாடி தான் வர முடியும், முன்னாடி போக முடியாது. இப்போ வந்து ஏன் கத்துற அப்படியே அந்த சைலன்ஸை தட்டி கொடுத்தோம்னா அது ஒராயம் வந்து பக்கத்துல ஒராயம், ஏன்டா கத்துற, என்ன வேணும், ஏன் கத்துற, எதுக்கு கத்துற, வெளியே போறியா இல்லைன்னா வேணாம் அப்படின்னு, உனக்கு கூட்டாளி வேணாம் அப்படி இப்படி பேசி அதை சால்வ் பண்ணி அதுக்காக பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தோம். பேர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லம்மா. 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 எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? நாங்க 4 வருஷமா இங்க இருக்கிறோம். இங்க மட்டும் இருக்கிறேன். சிம்மு சண்ட் குரங்காண்டு இருந்தேன், அதே மிச்சம் இங்க இருந்தோம். இங்க வந்துதான் நிரந்தரமா இருக்கிறோம். எல்லா இடம் சுத்திட்டு வந்துட்டோம், நிரந்தரமா இருக்கிறோம் இங்கதான். இங்க வந்து முதல்ல வந்து சிகப்பு ஆமை இருக்கு, அண்ணாண்ட பால் ஆமை இருக்கு, அண்ணாண்ட வந்து நட்சத்திர ஆமை, அதுக்கு அண்ணாண்ட கொளுத்த ஆமை. அதெல்லாம் நாங்கள் பராமரிக்கிறோம். எதுவும் இல்லை, பாதுகாப்பில் வெயில்னால வந்து இந்த மாதிரி இருக்குது, செத்து போகுது. இப்போ வந்து நாங்கள் வந்ததுலேருந்து அதுக்கு பராமரிக்கிறோம், எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, அதுலேருந்து நல்லா இருக்குது. அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம்? கேரட்டு கொடுக்குறோம், கேரட்டு, தக்காளி, கோஸு, வெண்டைக்காய், பீன்ஸு, அதுவெல்லாம் கீரை, கேரட் அதுவெல்லாம் திங்ஸாக கொடுக்குறோம். இன்னொன்று வந்து கறி கொடுக்குறோம், சிகப்பாமைக்கு கறி, நட்சத்திர ஆமைக்கு வந்து இந்த போடுறோம். அதுக்கு வந்து 3த்துக்கு கறி. 3 ஆமைக்கு மட்டும் அசைவம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆமை தான் அப்படின்ற. அதுக்கு எப்படி கொடுப்பீங்க அந்த அசைவத்தை? அந்த பொடி மசால் மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க. நாங்க வந்து அதை எடுத்து பிரிச்சு அது துண்டு துண்டா வெட்டி கொடுப்பாங்க. அது அதுக்கு தனித்தனியா பிரிச்சு நாங்க போட்டுருவோம். இப்ப இந்த ஆமைகள்லாம் இருக்குல்ல, இப்ப வந்து உங்களை வந்து ஆமைகள் பார்க்க போறாங்க, நீங்க வந்து ஆமைகளை கூட பாத்துக்கோங்க சொல்லும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம எங்களுக்கு ஆமைகளை எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னு எப்படி ஆணு எப்படி அப்படிலாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆணு வந்து எப்படி செய்ய பாக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்க அதே மாதிரி பராமரிக்க நான் பார்த்துன்னு வரேன். அது எது ஆணு எது பெண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இது போல செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்க செய்யறோம். இந்த குட்டி ஆமைகள்லாம் இங்க இருக்கா? இருக்கு. அதெல்லாம் வந்து எத்தனை முட்டை எல்லாம் வந்து கேட்டாங்க, இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. குட்டிங்க வந்து இப்ப 4 குட்டி இருக்கு, எடுத்து அப்படி பராமரி பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கு தனி ஒரு டப்பா எடுத்து வச்சிருக்கிறோம். எத்தனை மாசம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரிய குண்டுக்குள்ள விடுவீங்க? அது கொஞ்சம் பெருசா ஆனாதான் விடுவோம், இல்லைன்னா வந்து அந்த தண்ணியில கழுவுனாங்கன்னா அது போயிடும். தெரியாத தண்ணியில குட்டிங்க இருக்குதுன்னா கொஞ்சம் பெருசா நல்லா அவ்வளவு ஆச்சுன்னா அதெல்லாம் விட்டுருவோம். அப்படிதான் அதுல இருந்து அப்படியே இருக்கும். சின்ன குட்டிங்களை வந்து தண்ணியில அச்சின்னு போயிடும். அதனால அப்படியே எடுத்து நாங்க பாதுகாப்பா வச்சிருந்து அதை பாதுகாப்பா வச்சு வர வச்சு அதிகாரி வர வச்சு விட்டுருவோம் தண்ணியில. இங்க வயசான ஆமைகள்லாம் இருக்கா? இருக்கு, வயசானதெல்லாம் இருக்குது. அது வந்து எப்போ அது இது அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆமைகளுக்கு அதிகமான வயசுன்னு சொல்லுவாங்க. அது தெரியாது. அதெல்லாம் அப்படியே பாராமரி அதெல்லாம் நாங்க செய்து. நீங்க இந்த ஒவ்வொரு அனிமலுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க பேர் வச்சிருக்காங்க, நீங்க நாங்க எதுவும் வைக்கல. நாங்க எதுவும் வைக்கல, அதான் வச்சுக்கிறாங்க. சிகப்பாமன்னு வச்சிருக்காங்க, சேத்தாம, கொளுத்தாம, அது ஒரு நட்சத்திரமா, அது ஒரு இது வந்து பெரிய மிருகமா தான் நாங்க வச்சு கூப்பிட்டா வருவோம். இதெல்லாம் வராது, நாங்க எப்படி கூப்பிடுறது? அதனால அந்த இது மட்டும் கூப்பிட்டு வச்சிருந்தோம், அவ்வளவுதான். மக்களோட ஆர்வம் எப்படி இருக்கு இந்த ஆமைகள் எல்லாம் பார்க்க வரும்போது? வந்து வராங்க, வந்து பாக்குறாங்க. என்ன இம்மாமா துண்டு இருக்கு, சின்னதா இருக்குது, பெருசா இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா இருக்குது இவ்வளவுதான், நாங்க எங்க பெருசா வாங்கின்னு வர்றது அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஒரு சில ஆமைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றத நீங்க எப்படி? அது சாப்பிடுறது இல்ல, சாப்பிடாது அப்படியே ஒரு மாதிரியா படுத்து இருக்கும். அதனால அதை பார்த்து நாங்க சொல்லிடுவோம், சாப்பிடல சார், சீக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். வந்து டாக்டருக்கு வந்து எத்தனை போய் அது ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்து விட்டுருவாங்க. நல்லா எடுத்து விடுவாங்க, எல்லாம் அப்படியே அங்கேயே வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க காலைல ஃபர்ஸ்ட் வேலைக்கு வரீங்க, வந்தோடனையும் உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவா இருக்கும் ஆமையோட இருக்கு? வந்து அதெல்லாம் சுத்தி பார்க்கணும், எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் சுத்தி நாங்க தொட்டியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு அப்புறம் நாங்க வெளியே வரோம்.
இந்த ஃபீல்டுல வந்து 4 இங்க வருஷம் 4 வருஷமா இருக்கிறோம். ஆமையோட இதுல மட்டும் 4 வருஷமா இல்ல ஓவராலே? இல்ல இங்கேயே மட்டும் இருக்கிறது தடம். 4 வருஷம் 5 வருஷமா இங்கே இருக்கிறோம். இல்ல இந்த வண்டலூர் ஜூல வந்து நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க மொத்தமா? நாங்க வந்து 2007 வந்தோம். 2007. 2007 வந்தோம். வந்து பில்லு தோட்டம் இருந்தோம். பில்லு தோட்டம் தான் சிமிச்சு பாருங்க அங்க பார்த்தோம். பாருங்க நல்லா சுத்தி ஆளு வேலைன்னா அப்படியே சுத்தி பார்ப்போம். இங்க நாங்க கேட்ட ஒரு இடத்துல ஒரு நிரந்தரமா இவங்க போடுனேன். அதுல இருந்து இங்க போட்டாங்க. அதுல இருந்து இங்க இருக்கிறோம். கழுகு பார்ப்பேன். கழுகுக்கு என்ன மாதிரியான? அது வந்து பிபி தான் போடும். அதுவும் கறி தான் போடணும். அது வந்தவொடனே உடனே அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குதோ நல்லா இருக்குதா இல்லைன்னு சிக்காச்சுன்னா சொல்லிடுவோம். சாப்பிடலன்னா வச்சு கறி அப்படி இருந்ததுன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். சாப்பிடல அப்படின்னு அதை பிடிச்சி பார்ப்பாங்க. பிடிச்சி பார்த்து எதுவும் இருந்ததுன்னா பிடிச்சின்னு போயிடும் அப்படின்னு. அதனால நாங்கள் அதை பார்த்துக்கணும். அது பேருக்கோ கொள்ள 2007 இருந்து இங்க இருக்கீங்களே. கழுகு இதெல்லாம் தவிர்த்து வேற என்னென்ன? அவ்வளவுதான். இங்கதான் இந்த 2 தான் கழுகு, அதுக்கப்புறம் இங்கதான் பார்த்தேன். 2 தான் பார்த்தேன். அதுக்கு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் வராங்க. இந்த சின்ன பசங்களாம் வந்து கேட்பான், என்ன ஆண்டி என்ன சின்ன சின்ன ஆமிங்களை வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு. இப்பதான் போய்க்கிறாங்க எத்துன்னு வரத்துக்கு அப்படி சொல்லுவோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணு எதுவும் கேட்க மாட்டாங்க. நாங்க எல்லாம் இங்க இருந்துட்டா கேட்பாங்க. எங்களை திறந்து போனாங்க பை எப்படி போகுது, இது எப்படி போனா, பாம்பு இருக்குதா, யானை இருக்குதா, புலி இருக்குதான்னு கேட்பாங்க. எல்லாம் அந்த பக்கம் விட்டுட்டு இங்க வந்து கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்க உள்ள போயிட்டோம். அதில் யாரும் வர மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப வெளியே ஒரு பார்வை இருக்கும், அந்த மாதிரி ஆமைகள்லாம் வந்து ரொம்ப பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க ஆமைகளை வந்து பராமரிக்கணும். ஆமா வெளியே சொல்லுவாங்க. உஷாரா எல்லாம் பார்க்கணும், பராமரிக்கணும், எல்லாம் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சார் நாங்க செய்யறோம், எல்லாம் பார்க்குறோம் கொள்றோம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவோம். வெளியே வந்தாலும் வெளியில வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்வாங்க. அதெல்லாம் வெளியில வரா சார், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பராமரிக்கிறோம். நாங்க எதுவும் நாங்க எதுவும் வெளியே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு இது பார்வை இருக்கும்ல, நம்ம ஆமையை வந்து பாத்துக்கிறோம், ஆனா ஆமையோட முக்கியத்துவம் எப்படின்னு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பார்வை சொல்லியிருக்கோம், சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி இருக்காங்க. அதை வந்து எப்படி சாப்பிடுது, எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லணும். உடம்புச்சிக்கா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பராமரிக்கிறீங்க நீங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுமாதிரி நாங்க சொல்றோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாசகி, ராஜா, ராசாத்தி, வா வா வா. வணக்கம், என் பேர் மல்லிகா. 30 வருஷம் நான் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு பில் தோட்டத்தில் இருந்தோம். பில் தோட்டம்லாம் அறுத்து புல் ஏற்றுவோம். மாடுக்கு, யானைக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் போடுவோம். இது என்ன பண்ண தெரியுமா, இதுங்க வந்த உடனே கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுட்டு போவோம். கடலை வந்த உடனே கணக்கு பண்ணுவோம். இவங்களை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிக்குவோம். அந்த கடலை போட்டவங்களாம் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ கணக்கு பண்ணிக்குவோம். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறைஞ்சி நிம்மதி ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றது கொடுத்து அப்புறம் மற்ற எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். அப்புறம் எங்களுக்கு கவனிச்சிட்டு தான் சண்டை போட்டு நேர்ப்பாங்க. அப்புறம் ஒற்றுமையாயிடும். ஒன்று சண்டை அடிக்கும், மறுபடியும் அது மூஞ்சி தடுவோம், அப்புறம் வாழை பிடிச்சி வச்சுக்கும், அப்புறம் முத்தம் கொடுக்கும், அப்படிலாம் செய்யும். அதுங்க அவங்கள சேஷ்டெலாம் பண்ணணும். பிடிச்ச அனிமல் ஏதாச்சும் இருக்கா நீங்க வேலை பார்த்ததுல? அந்த மாதிரி தான் பிடிக்கும். ரொம்ப தான் பிடிக்கும். தான் ரொம்ப பிடிக்கும். அதை கடைசி லாஸ்ட்டு உனக்கு 1 வருஷம் தான் இருக்குது நான் போகிறதுக்கு. 1 வருஷத்துக்கு இவங்க தான் பிடிக்கும். கூப்பிட்டா ஓடிடுவாங்க. அதெல்லாம் செய்வோம். ரொம்ப பிடிக்கும். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் மல்லிகா. எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறீங்க? 30 வருஷம் நான் வேலை செய்கிறேன். ஃபஸ்ட்டு பில் தோட்டத்தில் இருந்தோம். பில் தோட்டம்லாம் அறுத்து புல் ஏற்றுவோம். மாடுக்கு, யானைக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் போடுவோம். இந்த 30 வருஷமா என்னென்ன மாதிரியான விலங்குகள்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க? அப்புறமா வந்தோம், பாம்பு கூண்டுக்கு வந்தோம். பாம்பு கூண்டில் வருவாங்க கூட, அவங்கள ஒத்தாசை தான் செய்வோம். நாங்களே போய் பாம்பு பிடிக்க மாட்டோம். பிடிக்கிறவங்களுக்கு அவங்க கீழே ஒத்தாசை செய்வோம். அந்த பாம்புங்களுக்கு கோழி குஞ்சு போடுவாங்க. சின்ன சின்ன கோழி குஞ்செல்லாம் போடுவாங்க. மலை பாம்புக்கு வந்து 1 கிலோ கோழிங்கெல்லாம் போடுவாங்க. 1 கிலோன்றது 1 கிலோ சாப்பிடுவோம், 2 கிலோ சாப்பிட்றது 2 கிலோ சாப்பிடுவோம். அதெல்லாம் போடுவாங்க. அது அப்படியே சாப்பிட்டு 1 வாரமாக அப்படியே படுத்துருக்கோம். படுத்துட்டு ஜீரண சக்தி ஆக சொல்ல வெளியே வந்து வளர்த்தோம். அப்போ தான் தெரியும் எங்களுக்கு இது பசிக்குது இதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் தீனி கொடுக்குறோம். அப்போ அதோட அப்புறம் வந்து என்ன பண்ணேன், கரடிக்கு போவேன். கரடியில் போட்டாங்க. என்ன கரடியில் போனால் கூழ் கஞ்சி வரும், கடலை வேர்க்கடலை வரும், பால் வரும். இதெல்லாம் கஞ்சியெல்லாம் கரைச்சி அதுக்கு அந்த பாலை ஊற்றி தேனெல்லாம் போட்டு எல்லாம் ஊற்றி அதுக்கு இதில் ஊற்றுவோம். பீப்பால ஊற்றும். அது குடிச்சிடும். குடிச்சிட்ட பிறகு சாயந்தரம் மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த கொய்யா, அந்த கேரட்டு இதெல்லாம் வெட்டி போடுவோம். அதுக்கு சாப்பிட்றோம். நாங்கள் திறந்தோம்னா வந்துடும். ஆனால் உள்ளே போக முடியாது எங்களால். எப்படின்னு கேள்வி, உள்ளே போனால் அது ஏன்னா பழிச்சு கிழிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இது சேர்ப்போம். கேட்டை வெயிட் இஸ்தோம்னா அது உள்ளே வரும், வெயிட்டு மூட்டோம்னா வெளியே போயிடும். அது மாதிரி இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு வந்த உடனே பறவைகள் மாற்றினாங்க.
பறவை கூண்டில் மாற்றுறாங்க அந்த பறவை. இந்த பறவைகளாக மாற்றினதுக்கு அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணோம், பழம் தான். கொய்யா, ஆப்பிள், சாத்துக்குடி, வாழைப்பழம், மூக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் கலந்துப்போம். வேர்க்கடலை இதெல்லாம் களைஞ்சி வைப்போம், சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் இப்போ சிங்கவால் குரங்குக்கு வந்துக்கிறோம். இப்போ தான் வந்து என்ன பண்ண தெரியுமா, இதுங்க வந்த உடனே கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுட்டு போவோம். கடலை வந்த உடனே கணக்கு பண்ணுவோம், இவங்களை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணிக்குவோம். அந்த கடலை போட்டவங்களாம் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ கணக்கு பண்ணிக்குவோம், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறைஞ்சி நிம்மதியாகிடும். அப்புறம் சாப்பிட்றது கொடுத்து அப்புறம் மற்ற எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். அப்புறம் எங்களுக்கு கவனிச்சிட்டு தான் அப்புறம் கூண்டு கழுவுறது அப்புறம் எல்லாம் செய்கிறது அதெல்லாம் நாங்கள் செய்வோம். சேட்டை ஓரா இருக்குங்களே, சேட்டை அதுங்க உள்ளே போக மாட்டேறாங்க. அது உள்ளே போக முடியாது. உள்ளே அந்த கூண்டில் போய் கழுவி, அங்கே கூண்டு இருக்குது அது உள்ளே கழுவி சுத்தம் பண்ணுவோம், கிளீன் பண்ணிட்டு மூடிட்டு வந்துடுவோம். அப்புறம் தேனி வந்த பிறகு திறந்து போடுவோம். அப்புறம் அவங்களே போய் சாப்பிட்ருவாங்க. இப்போ சாயந்தரம் ஆனால் கூண்டுக்குள்ளே அடைக்கிறது அடைக்க மாட்டோம். அது பாட்டுக்கு இருக்கும். இங்கே அது பாட்டுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான். மழை பெஞ்சா ஏதோ கூண்டு இருக்குது பாரு, அங்கே போயிடும். அதில் ஆகிடும். அடம் பிடிச்சி சண்டை போடுறதெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் போடுவாங்க. சண்டை போடுவாங்க, ஒற்றிமாயிடுவாங்க. சண்டை போட்டு நேர்ப்பாங்க, அப்புறம் ஒற்றிமாயிடுவாங்க. ஒன்று சண்டை அடிக்கும், மறுபடியும் அது மூஞ்சி தடுவோம், அப்புறம் வாழை பிடிச்சி வச்சுக்கும், அப்புறம் முத்தம் கொடுக்கும், அப்படிலாம் செய்யும். அதுங்க அவங்கள சேஷ்டெலாம் பண்ணும். ஆனால் இந்த அளவுக்கு எதுவும் பண்ணல, எங்களை கடிக்க எதுவும் இல்லை, எங்களை எதுவும் செய்யலை. இப்போ நம்ம நவாப்பழம் கொடுத்தீங்களே, அது எப்படி சீசனுக்கு கொடுத்துருவீங்களா? சீசனுக்கு இது மாதிரி இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க அதிகாரிங்க, இந்த நாகப்பழத்தெல்லாம் உளிக்கு போடுங்க சொல்லுவாங்க. அதை உளிக்கு தண்ணியில் போட்டு அழைச்சி வாஷ் பண்ணி போட்டுருவோம். சாப்பிட்ட வாரம் அப்போ சாப்பிட்ருவாங்க. காலையில் வந்தோடனே அது மாதிரி கீழே கொட்டி கிடக்கும், அதெல்லாம் எடுத்து அழைச்சி போடுவோம், ஓடிடுவோம். அது நான் இந்த பழம் எனக்கு சொல்லவே எங்களுக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு வரும். நல்ல மனசால நல்லா தெரிஞ்சிருக்குது. நம்மளுக்கு தான் 5, 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு தானே. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் குட்டி போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குட்டி போடுது. போன வருஷம் 8ஆம் மாதம் 6ஆம் தேதி ஒரு குட்டி போடுச்சு. அது சின்ன குட்டிங்க இருக்காது, அது உட்காந்துருக்கும். அது உட்காந்துங்க பாரு, அதானா அந்த குட்டி? அதான் இதே தான் குட்டி. அது பொட்டை குட்டி தான். ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு. 8ஆம் மாதம் பிறக்கல, இல்லை ஒன்று 8ஆம் மாதம் பிறந்தா தான் ஒரு வயசு அது. அது இப்போ நீங்கள் கொடுக்குற பழங்கள் எல்லாமே வந்து இந்த தாய் குரங்கு எல்லாம் சாப்பிட்றோம். அந்த குட்டி எடுத்துனே சாப்பிட பழகாது, அதெல்லாம் என்ன பண்ணும்? குட்டி குரங்கு குட்டி எடுத்து ஓடிவிடும், மேலே ஓடி விடுமா. அதுங்களும் எடுத்துக்கும் பழம், அதுங்க தான் வேகமாக ஓடிடும். அதுங்களும் போடும். இவங்களுக்கு போட்டு அந்த பக்கம் விட்டுட்டு இந்த குட்டிங்களை போய் தூக்கி போடுவோம். முதல்ல போட்டவே உடனே அதுங்க அதிலே தான் பெருசுங்களும் தூக்கும். அதனால பெருசுங்க மட்டும் அது போட்டு விட்டோம்னா அப்படி போயிடும். இதுங்க சின்ன குட்டிங்கெல்லாம் இப்படி போட்டோம் உடனே எடுத்துக்கும். நல்லா பகிர்ந்து சாப்பிடும். பிடிச்ச அனிமல் ஏதாச்சும் இருக்கா நீங்கள் வேலை பார்த்ததில்ல? அந்த மாதிரி தான் பிடிக்கும், ரொம்ப தான் பிடிக்கும். இவங்க தான் ரொம்ப பிடிக்கும். கடைசியில் ஆயிடுச்சு எனக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது நான் போகிறதுக்கு. ஒரு வருஷத்து இவங்க தான் பிடிக்கும், கூப்பிட்டா ஓடிடுவாங்க, அதெல்லாம் செய்வோம். ரொம்ப பிடிக்கும் இதுங்க தான். இதுக்கு ஏதாவது பேர்லாம் வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் பேர் இருக்குதே, ரவி, ராகணி, விமலா, வாசகி, ராஜா, ராசாத்தி. ஓகே, இந்த பேர்லாம் யார் வைப்பாங்க? நாங்கள் தான் வச்சுருவோம். அவங்களே சொல்லுவாங்க அதிகாரிங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா உங்கள் பேருங்கெல்லாம் வைங்க, உங்கள் குழந்தைங்க பேருங்கெல்லாம் வைங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போச்சுன்னா எப்படி நீங்கள் அதிகாரிகிட்ட தெரிவிப்பீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே? நாங்கள் வந்த உடனே ஒரு மாதிரியே இருக்கும். இவ்வளோ நாளாக சுறுசுறுப்பாக இருக்கேன்ல இதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு சோகமாக இருக்கும். சோகமாக இருந்தால் உடனே கார்டுக்கு ஃபோன் பண்ணுவோம். கார்டு என்ன பண்ணுவோம், டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவார். டாக்டர் வருவார், பார்ப்பார், ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து சரி பண்ணிக்குவார். சரி, ஓகே. அதுக்கு எப்படி மருந்துலாம் கொடுப்பீங்க? அவரே கொடுப்பாரு, டாக்டரே கொடுப்பாரு. இல்லை சாப்பாடில் இன்ஜெக்ஷன் போட்டு அதெல்லாம் போடும். முட்டையில் வச்சு போட சொல்லுவார், வாழைப்பழத்தில் வச்சு போட சொல்லுவார். அதெல்லாம் செய்யணும், சாப்பிட்றோம். ஓகே, அது உடனே சரியாயிடும். சரியாயிடும். டாக்டரும் நல்லா பார்ப்பாங்க. இதெல்லாம் எந்த கை வச்சாலும் நல்லா போயிடும் அந்த டாக்டர் வச்சாருன்னா. சேதர் டாக்டர் வந்துருக்காரு அவர். சரி சரி. ஒரு கோழி அது மாதிரி தான் கோழி பார்த்துருந்தாங்க நாங்கள் பறவை ஊரில். அந்த கோழி ஒன்றுமே முடியாது, அப்படி தொங்கி போச்சு, தலையெல்லாம் போட்டுருச்சு, செத்து போச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணார், வந்தார், ஃபோன் பண்ணுறது வந்தார். வந்த உடனே அதுக்கு குளுக்கோஸ் சேர்த்து ஊசி போட்டார், நல்லா போச்சு, சரி ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி நல்லா பார்ப்பாரு. எல்லாம் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாம். உங்களுக்கு வருத்தம் இருக்கா? இவ்வளவு எந்த வருத்தமும் இல்லை, நல்ல மாதிரி போய் சேர்ந்தா போகிறோம் வீட்டில். அதான் எந்த வருத்தமும் கிடையாது, சந்தோஷமா இருந்தோம், சந்தோஷமா போகிறோம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி ராஜா. ரவி, 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 பா 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 ராகவி, பா 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 பா. என்ன பண்ணுறாங்க பாரு, பா 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 பா. விடாங்க 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 விடாங்க. டா 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 வா 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 வா. ரவி இறங்குடா, டேய் எங்கே காரணம் தெரியலையே. ரவி குழந்தை தெரியல, காணும்.
அவர் போய் உள்ளே உட்காந்துட்டாரு. ஆ ஓகே.